கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏற்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய உவமை பேரபிள் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம். திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், ஃபிக் ட்ரீ இன் த வைன்யார்ட். இந்த உவமையை சற்று நேரம் தியானிக்க நாம் பிரயாசப்படலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அவன் முதல்ல கர்த்தர் இயேசு ஏன் இந்த உவமையை பேசிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The Gospel of Luke chapter 13 verse 1. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஏன் இந்த உவமையை பேசிட்டாருனாக்கா, கர்த்தர் இயேசு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மைண்ட் ஸ்டடி பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றார். என்ன நடந்துச்சு தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? பாத்தீங்களா, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, ஆனாக்கா ஒட்டுமொத்த எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம் 3ஆம் வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படி கெட்டு போவீர்கள். பாத்தீங்களா, அப்போ நீங்க செய்யற பாவத்தை நீங்க ஒரு ரிப்பெண்டன்ஸ் காட்டணும், மனம் திரும்பணும். அப்படி காட்டலனாக்கா நீங்க எல்லாருமே நாசனம் ஆயிடுவீங்கோ சொல்லிட்டு 5ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்ப போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மறுபடியும் சொல்றார், எல்லாரும் நாசனம் ஆயிடுவீங்கன்னு சொல்றார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் இதை அவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு தன்மையில ஒரு உவமையை பேசிட்டார். அதாவது அந்த ஜனங்கள், அப்ப இருந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருந்தாங்க. அதற்காகத்தான் கர்த்தர் இயேசு இந்த உவமை பேசிட்டார். இப்போ உவமை ஸ்டார்ட் பண்றார். வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. பாருங்க, ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சா, அதுல ஒரு அத்திமரம் கூட இருந்துச்சா. அந்த ஓனர் அந்த திராட்சை தோட்ட மத்தியில ஒரு அத்திமரத்தை வைத்திருக்கார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு தோட்டத்தை பார்த்தா வெறும் திராட்சை தோட்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தென்னந்தோப்புனாக்கா வெறும் தென்னை மரம் மட்டும் இருக்கும். ஆனா இங்க என்னன்னாக்கா, திராட்சை தோட்டம் இருக்குது, அது மத்தியில, அது நடுவுல ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. This seems to be not a normal, it is abnormal. அப்போ இதுல எதுல கனி தேடுறார் அப்படின்னு பார்த்தாக்கா, திராட்சை தோட்டத்துல கனி தேடின மாதிரி தெரியல, மாறாக அத்தி மரத்துல தான் கனி தேடுறார். வாசிக்கலாம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ரொம்ப பர்டிகுலரா சொல்றாரு. லாஸ்ட் 3 இயர்ஸா இந்த அத்தி மரத்து கனி தேடுறேன், ஆனா இந்த அத்தி மரம் கனி கொடுக்கல. இப்ப நீ என்ன பண்ணிட, கட் பண்ணிடு, வெட்டி போட்டுடுன்னு சொல்றாரு. ஏன், என்ன காரணம்னாக்கா, இதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னாக்கா, அந்த அத்தி மரம் கனி கொடுக்காதனால கூட இருக்கிற நிலத்தை கூட கெடுக்கிறது. மரம் நிலத்தை கெடுக்கிறது. அதனால ஓனர் சொல்லிட்டாரு, வெட்டிடு சொல்லிட்டார் அந்த திராட்சை தோட்டக்காரர்கிட்ட. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
அந்த திராட்சை தோட்ட வேலைக்காரர் அந்த அத்திமரத்தை குறித்து இப்போ ஓனர்கிட்ட பரிந்து பேசுறார். என்ன பரிந்து பேசுகிறார்னாக்கா வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கொஞ்சம் டைம் கேட்கிறார். ஒருவேளை கண்ணி கொடுக்கலனாக்கா, கண்ணி கொடுத்துச்சுன்னா விட்டுடலாம். அதுக்கு நான் சுற்றி என்ன பண்றேன், நான் கொத்தி எரு போடுறேன். அப்புறமா அது கண்ணி குத்துச்சுன்னா விட்டுடலாம். ஒருவேளை இவ்வளவும் செய்துட்டு கண்ணி கொடுக்கலனாக்கா வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு தோட்டக்காரர் ஓனர்கிட்ட சொல்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், லூக்கா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா, கண்ணி கொடுத்துட்டா விட்டுடலாம், ஆனா ஒரு வேளை கண்ணி கொடுக்கலனாக்கா வெட்டி போட்டுடலான்னு சொல்றார். சரி, இந்த ஓமை கர்த்தர் இயேசு எந்த சந்தர்ப்பத்தில் பேசிட்டார்னாக்கா நம்ம பார்த்துட்டோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும் படிக்க வேண்டாம். அங்க பர்டிகுலரா ஒரு சில ஜனங்கள் மனம் திரும்பாத காரணத்தினால தான் இந்த ஓமை கர்த்தர் இயேசு பேசிட்டார். அப்ப கேள்வி என்னன்னாக்கா, யார் இந்த மனம் திரும்பாத ஜனங்கள்? இதைத்தான் இந்த ஓமையில நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சரி, இந்த ஓமையில நம்ம ஸ்டடி பண்ணலாம். இதுல ரொம்ப முக்கியமா 4 விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1, திராட்சை தோட்டக்காரர். நம்பர் 2, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர். நம்பர் 3, திராட்சை தோட்டம். நம்பர் 4, அத்திமரம். அப்ப இந்த 4 விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாக்கா இந்த ஓமையின் அர்த்தத்தை கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இந்த 4 விஷயம் கண்டுபிடிக்கணும்னாக்கா நமக்கு தேவ கிருபையினால ஏற்கனவே சத்தியம் நமக்கு தெரியும். அதுலயும் பேசிக் கிளாஸ் நாலேஜ் நம்ம கிட்ட இருக்குது. அதனால திராட்சை தோட்டம் என்றால் என்ன, அத்தி மரம் என்றால் என்ன, அது ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும். அது எதை குறிக்கிறது என்று நம்ம கணிக்க முடியுது, கெஸ் பண்ண முடியுது. சரி, திராட்சை தோட்டம், ஒயின்யார்ட், இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The Gospel of John chapter 15 verse 1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அது சொல்லிட்டார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் ஆச்சு. இப்ப 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் சொல்லிட்டார். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இதெல்லாம் ரொம்ப தெளிவான வசனம். ஏன்னா ஏற்கனவே திராட்சை தோட்டம் என்ற ஓமையை நம்ம தியானிச்சிருக்கோம், ஒயின்யார்ட். அப்ப இதெல்லாம் ரொம்ப தெளிவான வசனங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டாலும் இந்த வசனம் இந்த ஓமைக்கு கரெக்டா சூட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா உடனே முடிவுக்கு வர முடியாது. இதை குறித்து பார்க்கலாம். முதல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து தேவன் யாரை சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Isaiah chapter 5 verse 1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாத்தீங்களா, ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்றார். ரைட். 2ஆம் வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குலை திராட்சை செடிகளை நட்டி அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி
அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாத்தீங்களா, ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்றார். அந்த திராட்சை தோட்டத்துல நல்ல திராட்சை எதிர்பார்க்கிறார். ஆனா அது கசப்பான திராட்சை கொடுத்துச்சு. யார் அந்த திராட்சை செடி பார்க்கும்போது 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே. போதுங்க. அப்போ இந்த திராட்சை தோட்டம் யாருங்க? இஸ்ரேலின் வம்சமே. அப்போ சொல்லப்பட்ட விஷயம் இஸ்ரேல் ஜனங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட், இஸ்ரேல் ஜனங்கள் என்னக்கூடிய திராட்சை தோட்டத்துல முதல்ல நட்டின செடி என்ன மாதிரி செடினா ஹைபிரிட், அதாவது நல்ல கனியை கொடுக்கக்கூடிய செடி. முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் நல்ல கனியை யார்கிட்ட எதிர்பார்த்தாரு? யார் கொடுத்தாங்கனாக்கா முப்பிதாக்கள், ஏன்ஷியன்ட் வர்திஸ். சரி, அப்ப நெக்ஸ்ட் இது பாயிண்ட் பேசலாம். இப்போ வரைக்கும் பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தில் ஹைபிரிட் பிளான்ட், அதுல கன்னி கொடுத்தவங்க ஏன்ஷியன்ட் வர்திஸ், முப்பிதாக்கள் குச்சோட்பட்டு பார்ட்டே வச்சுக்கலாம். இப்போ பார்ட் பி போகலாம். ஸோ இப்போ பைபிளில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போனாக்கா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம். ஓசையா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். த புக் ஆஃப் ஓசையா சாப்டர் 9 verse 10. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். போதும். பாத்தீங்களா, அத்திமரத்துல முதல் தரம் பழுத்த கனிகை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இவ்வளோ நேரம் இஸ்ரேல் மக்கள் தான் அந்த திராட்சை தோட்டம்னு பார்த்தோம். ஆனா இங்க பர்டிகுலரா அத்தி மரம், முப்பிதாக்கள் கனி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இதுவரை நம்ம பார்த்ததுல என்னன்னாக்கா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இஸ்ரேல் ஜனங்கள் தான் திராட்சை தோட்டம் என்று ஐசாயால பார்த்தோம். ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல திராட்சை தோட்டம் யாருனாக்கா, யோவான் 15ஆம் அதிகாரத்துல திராட்சை தோட்டம் புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரை சொல்ற? சபையை சொல்ற, திருச்சபை. சரி, ஓகே. இப்போ ஒரிஜினலா திராட்சை தோட்டம் யார்? Who is the true vineyard அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவ்வளவுதான். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர். அப்போ யார் இந்த திராட்சை செடினாக்கா? கர்த்தர் இயேசு. அப்ப இது வந்துட்டு திருச்சபையை குறிக்கிறது. சரி, இந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு வேலைக்காரர் இருந்தானா, அது பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு பாயிண்ட், அந்த அத்தி மரத்துக்காக அந்த வேலைக்காரன் பரிந்து பேசுறார். ஓனர் சொல்லிடுறாரு வெட்டி போட்டுடுன்றாரு. அதுக்காக அந்த வேலைக்காரன் கொஞ்சம் பரிந்து பேசுறார். அப்ப இந்த வேலைக்காரன், பரிந்து பேசக்கூடிய வேலைக்காரன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 2 verse 1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ பரிந்து பேசுறார் ஒன்னர்கிட்ட. யார் பரிந்து பேசுறாருனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க வேலைக்காரன். பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுறாருனாக்கா, அந்த ஓனருக்கும் அந்த வேலைக்காருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னாக்கா, பிதாவாகிய தேவனின் ஒரே பேரான குமாரன், the only begotten son, our Lord Jesus Christ. ஆனாலும் கூட அவர் வந்துட்டு பிதாக்கு இன்னொரு கோணத்துல வேலைக்காரர் தான்.
பிகாஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, ஐ கேம் டு திஸ் வேர்ல்ட் டு டூ த வெரி பிசினஸ் ஆஃப் மை ஃபாதர். அப்ப வேலைக்காரர் தான். அப்ப திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறதுனாக்கா, திராட்சை தோட்டம் உண்மையான திருச்சபை. அதே சமயத்துல அத்தி மரம், ஓசையால பார்த்துட்டோம் இல்லையா, அத்தி மரம் இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. கன்ஃபியூஸ் வானா, இப்ப நம்ம தியானம் செய்தோமோ அதை சம்மரைஸ் பண்ணிக்கலாம். 4 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஓமையில இந்த 4 விஷயத்தை பொறித்து பார்த்தா, கம்பேர் பண்ணி பார்த்தா, ஓரளவுக்கு நம்ம ஊமையுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன நான் பார்த்துட்டோம்னாக்கா, முதல்ல திராட்சை தோட்டம் திருச்சபை குறிக்கிறது. அது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரம், அது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. தோட்டக்காரர், ஓனர், பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அதே வேளையில் அந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர் கர்த்தர் இயேசுவை குறிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப திராட்சை தோட்டத்தில் அதன் நடுவில் இருக்கக்கூடிய மரம் என்னன்னாக்கா அத்தி மரம். இதுவரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் டீப்பா போலாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் சத்தியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கவனம் கொடுங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி. இப்போ கேள்வி என்னன்னாக்கா, திராட்சை தோட்டம் திருச்சபை குறிக்கிறது, அத்தி மரம் இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டம் வந்துச்சா இல்லை அத்தி மரம் வந்துச்சா? யாருன்னா டக்குன்னு அட்மிட் பண்ணி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டம் வந்துச்சா இல்லை அத்தி மரம் வந்துச்சா? கேள்வி புரிஞ்சுச்சிங்களா? ரைட். இப்போ நம்ம பாடத்துக்குள் போயிடலாம். இவ்வளோ நேரம் கன்ஃபியூஸ் ஆச்சுனாக்கா, ஏதேனும் கன்ஃபியூஸ் இருந்தாக்கா கொஞ்சம் திரும்ப நம்ம தியானம் பண்ணும்போது அதை பிடிக்கலாம். ஓகே. அப்படின்னு பார்த்தா, இந்த ஓமை பிரகாரமாக ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டத்தான் இருந்துச்சு முதல்ல. அதுக்கு நடுவில் தான் அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டுனாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், தோட்டக்காரர் ஓனர் கனியை எந்த மரத்தில் எதிர்பார்த்தார்? அத்தி மரத்தில் தான் எதிர்பார்த்தார். அத்தி மரத்தை தான் கேட்கிறார் கனி. அதே சமயத்தில் திராட்சை தோட்டத்தில் எந்த விதமான கனியும் தேடின மாதிரி தெரியல. சரி, நெக்ஸ்ட் அந்த திராட்சை தோட்டக்காரர் ஓனர் 3 years அந்த அத்தி மரத்துக்கிட்ட கனி தேடுகிறார். அட் த எண்ட் ஆஃப் த 3rd year வேலைக்காரத்தை சொல்லிடுறாரு, இந்த அத்தி மரத்தை என்ன பண்ணிடு, கட் பண்ணிடு, வெட்டி போடு சொல்றார். என்ன காரணம்னாக்கா, அந்த அத்தி மரத்தில் கனி வரல. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, அந்த அத்தி மரம் கனியும் கொடுக்கல, இருக்கக்கூடிய நிலத்தில் கெடுத்து கொண்டிருக்கின்றது, அதனால வெட்டி போட்டுடுன்னு சொல்றார் ஓனர். இப்போ வேலைக்காரர் என்ன ரிப்ளை கொடுக்குறாருனாக்கா, அந்த அத்தி மரத்துக்காக பரிந்து பேசுறார். 1 year டைம் கேட்கிறார். நெக்ஸ்ட் 1 year கனி கொடுத்துட்டாக்கா விட்டுடலாம். ஒரு வேலை கனி கொடுக்கலனாக்கா அதுக்கு எல்லாம் கொத்தி அதுக்கு உரமெல்லாம் போடுறேன், கனி கொடுக்கலனாக்கா கட் செய்தெல்லாம் அப்படின்னு வேலைக்காரர் சொல்றார். அப்ப அத்தி மரம் கனி கொடுக்கக்கூடிய பீரியட் எத்தனை வருஷம்னாக்கா டோட்டலி 4 years. 3 years எதிர்பார்த்தார் கனி, 1 year கிரேஸ் பீரியட், டோட்டலி 4 years. இன்கேஸ் 4 years ஆயிட்ட பிறகு இன்னும் கனி கொடுக்கலனாக்கா அந்த அத்தி மரத்தை வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இதுவரை பார்த்துட்ட விஷயம், தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன், வேலைக்காரன் கர்த்தர் இயேசு, திராட்சை தோட்டம் திருச்சபை, அத்தி மரம் இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இதுல இன்னும் பார்த்துட்ட விஷயம்னாக்கா, திராட்சை தோட்டம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சா இல்ல அத்தி மரம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சா? இப்போது யாருன்னா ட்ரை பண்றீங்களா? சரி, அப்போ நம்ம பார்த்துட்டோம், சொல்லிட்டேன் கூட, திராட்சை தோட்டம் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, பிறகு தான் அத்தி மரம் அது நடுவில் நட்டினார்.
அப்படியே கவனிங்க, ஃபர்ஸ்ட் சபை முதல்ல வந்தார்களா இந்த அழைப்புக்குள்ள, இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல வந்தாங்களா? இதுக்குன்னா நீங்க ட்ரை பண்ணுங்களேன். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கரெக்ட் கரெக்ட், தேங்க்யூ. இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சபை வந்தார்களா இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் முன்ன வந்தாங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சகோதரர் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்க தான் வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர்கள் கனித்தராத பட்சத்தினால இந்த வாய்ப்பு, சபை வாய்ப்பு புறஜாதியர்கள் போச்சு. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கனி தேடி வந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தான். கவனிங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கனி கொடுக்க தேவன் தந்த கால அவகாசம் டோட்டல் பீரியட் 4 years. 4 years. அதுல கவனிங்க, கர்த்தர் இயேசு செய்த ஊழியம் 3.5 வருஷம். பர்டிகுலரா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் ஊழியம் செய்துட்டார். பட் at the end of the 3rd year, 3.5 year கர்த்தர் இயேசு ஊழியம் செய்த end of the 3rd year தேவன் சொல்லிடுறார், வெட்டிடுன்றார். அப்போ கிரைஸ்ட் என்ன சொல்றாருனாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கிரைஸ்ட் ஊழியம் செய்த கால அவகாசம் 3.5 year தான். ஆனா 3rd yearல தேவன் சொல்றார் கட் பண்ணிடுனார். இன்னும் half year யார் ஊழியம் செய்தாங்க? ஜீசஸ் கிறிஸ்ட் 3.5 year ஊழியம் செய்துட்டாரு. டோட்டல் பீரியட் 4 years. இன்னும் half year 6 months யார் ஊழியம் செய்துட்டாங்கோ? இப்படிதான் நம்மளுக்கு வருது பாயிண்ட். டோட்டல் given time is 4 years. அப்ப அந்த 6 மாதம் யார் ஊழியம் செய்தாங்கோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தியானிக்கலாம். டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ்ல பார்த்தாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பிறப்பதற்கு முன்பே யோவான் ஸ்நானகர் 6 மாசத்துக்கு முன்னால பிறந்துட்டார். 6 months எல்டர் than ஜீசஸ் கிரைஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட். அப்போ யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்னாலேயே வந்துட்டார். இயேசு கிறிஸ்து ஊழியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பே 6 மாசத்துக்கு முன்னாலே ஏற்கனவே யோவான் ஸ்நானகர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுதான் கால கணக்கின் சத்தியம். எங்க பிரதர் அது இருக்குது பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The Gospel of Luke chapter 3 verse 2. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்னாவும் கைபாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சக்கரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. பாத்தீங்களா? சரி, 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும் 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றான். இப்படிதான் யோவான் ஸ்நானகர் கர்த்தர் இயேசுக்கு வழி ஆயத்தப்படுறதுக்கு ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது கர்த்தர் இயேசு ஊழியம் செய்வதற்கு முன்பாவே யோவான் ஸ்நானகர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணின விஷயம். அப்ப டோட்டல் 4 years கொடுத்தாக்கா, யோவான் ஸ்நானகர் கர்த்தர் இயேசு ஊழியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால 6 மாசம் செய்துட்டாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் செய்துட்டாரு. ஸோ டோட்டல் 4 வருஷம். இப்போ தோட்டக்காரர் வேலைக்காரர்கிட்ட கட் பண்ணிடுன்னு சொன்ன நாள் எப்போனாக்கா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2.5 வருஷம் 2.5 years ஊழிய காலத்திலேயே தேவன் சொல்லிடுறாரு இவங்களை கட் பண்ணிடுன்றார். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2.5 year plus 1 year கிரேஸ் பீரியட் வாங்குறார். இந்த 1 year, லாஸ்ட் 1 year கர்த்தர் இயேசு என்ன ஊழியம் செய்தார்? கிரேஸ் பீரியட்னாக்கா வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Gospel of Luke chapter 13 verse 8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இது கான்வர்சேஷன் ஆகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2.5 வருஷம் ஊழியத்துல சொல்லிட்டார் ஓனர் கட் பண்ணிடுன்னு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து கேட்கிறார், இன்னும் 1 வருஷம் கொடுங்க.
இதை நான் சுற்றி கொத்தி எரு போடுறேன், நல்லா உரம் போடுறேன்றார். லாஸ்ட் 1 இயர் என்ன மாதிரி உரம் போட்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்குனாக்கா, அங்கத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் பல விதமான மலை பிரசங்கம் கொடுத்தார், அநேக உபதேசங்களை கொடுத்தார், உவமைகளை கொடுத்தார். இன்னும் அவர்களுக்கு விசுவாசம் அதிகரிக்க அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். இத்தனையும் அந்த வேலைக்காரை செய்துட்டு எண்ட் ஆஃப் த 4 இயர்ஸ் கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா வெட்டி போட்டுடலான்னு சொல்றார். இப்போ கேள்வி என்னன்னாக்கா, இஸ்ரேல் ஜனங்க இவ்வளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கனி கொடுத்தாங்களா இல்லையா? யாருன்னா அட்மிட் பண்ணி சொல்லலாமே, கனி கொடுத்தாங்களா இல்லையா? புரியலீங்களா அக்கா பாடம்? சொல்லுங்க பிரதர். ரைட், அதுதான். ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சொல்லினே இருங்க, ஓகேங்களா? பார்க்கலாம், தப்பானாலும் கூட பார்க்கலாம், இது ஸ்டடி. அப்போ கனி கொடுக்கல, அதனால தான் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 43 வசனம். மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகள் தருகிற ஜனங்கள், புறஜாதியார், அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார். அப்ப இவங்க யார்? ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், புறஜாதியார்கள். இன்னும் ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னாக்கா நாம தான். அப்போ ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ் திராட்சை தோட்டக்காரர், ஃப்ளெஷ்லி இஸ்ரேலைட்ஸ் அத்திமரம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் திராட்சை தோட்டம், மாம்சிக இஸ்ரேலர்கள் அத்திமரம். சரி, இப்போ எண்ட் ஆஃப் த 4 இயர்ஸ் அவங்க கண்ணி கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்ப்பு எங்களுக்கு போயிடும், புறஜாதியாருக்கு வந்துடும். இது எப்போ நடந்துச்சு என்று பார்க்கும்போது, கிபி 70 இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம் பீரியட், ஆசீர்வாத காலம் முடிந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த அழைப்பு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனருக்கு, புறஜாதியார்களுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்துட்ட விஷயம் என்னன்னாக்கா, திராட்சை தோட்டம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், அத்திமரம் மாம்சிக இஸ்ரேலர்கள். இப்போ மறுபடியும் கேட்குறேன், அத்திமரம் முதல்ல வந்ததா இல்ல திராட்சை தோட்டம் முதல்ல வந்துச்சா? பார்த்துட்ட காரியம் முதல்ல உவமையில பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை தோட்டம் தான் முதல்ல இருந்துச்சு. திராட்சை தோட்டம் எதற்கு அடையாளம்? திருச்சபைக்கு அடையாளம். அதுக்கு நடுவில் தான் அத்திமரத்தை நட்டினார் ஓனர். அத்திமரம் யாருக்கு அடையாளம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அழைப்புக்குள்ள புறஜாதியார்கள் வந்தார்களா இல்ல மாம்சிக இஸ்ரேலர்கள் வந்தார்களா? பிரதர் சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க பிரதர்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை உற்று பாருங்கள். அப்பதான் நம்மளுக்கு ஒரு சத்தியம் தெரியும். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு போச்சு. எப்போ அவங்க மேசியாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ, நெக்ஸ்ட் புறஜாதியாருக்கு சென்றது. இது யூத யுகத்துக்கு பிறகு சுசேஷிகம் வந்துச்சு. இது நம்மளுக்கு தெரியும். இது டிவைன் பிளான் ஆஃப் த காட்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது அடிப்படை. ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தான் முதல்ல இந்த வாய்ப்பு போச்சு. அவங்க தான் மூத்தவர்கள். எதை வச்சு சொல்றான்? எப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் this call has gone to the Gentiles. ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு தான் போச்சு. ஏன்னாக்கா இந்த ஓமையில ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் சபைக்கு அடையாளமா இருக்கிறது. பிறகு தான் அது நடுவில் அத்திமரத்தை நட்டினார். இந்த அத்திமரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. முதல்ல திராட்சை தோட்டம் வந்துச்சுனாக்கா, இந்த அழைப்பு கூட திராட்சை தோட்டம்க்குரிய சபைக்கு தான் ஃபர்ஸ்ட் போச்சு. ஏன்னா பதர் கன்ஃபியூஸ் பண்றீங்களே? தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நீங்க தான் இதெல்லாம் அர்த்தத்தை சொன்னீங்க. இப்ப பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் சபைக்கு வந்துச்சே.
வேத வாக்கியங்களை மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம் வசனம். வெங்கடேஷ் பிரதர் கவனிங்க. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தவர்களும் குற்றமில்லாதவர்களாயிருப்பதற்கு அவர், யாருங்க? பிதாவாகிய தேவன் உலகம் தோற்றுவதற்கு முன்பே கிறிஸ்துக்குள் நம்மை, யார் இது நம்மை? புறஜாதியார்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்னும் பிரசேத சொன்னா நம்மள தான். எப்போ தேர்ந்தெடுத்தார்? தெரிந்து கொண்டார். உலகம் தோற்றுவதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ மாம்சிக இஸ்ரவேலை எப்போ தேவன் தெரிந்து கொண்டார்? யூத யுகத்துல முன்னால பேட்ரியார்டிக்கல் ஏஜ், அதுல முதல்ல வர்றது அப்ரகாம். அப்ரகாமுக்கு பிறகு தான் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனா நம்மளை உலகம் தோற்றுவதற்கு முன் கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இப்ப கேள்வி என்னன்னாக்கா, இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்களேன், கிறிஸ்து முந்தினவரா இல்ல அப்ரகாம் முந்தினவரா? இப்போ அட்மிட் பண்ணி சொல்லுங்க. Who is first? Did our Lord Jesus Christ is first or Abraham is first? Lord Jesus Christ. Correct. எங்கனா வசனம் இருக்குதா? வாசிக்கலாம். யோவான் 8 அதிகாரம் 58 வசனம். யோவான் 8:58. அதற்கு இயேசு, அப்ரஹாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். போதுமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட். இந்த தெய்வீக திட்டத்துல, தேவனுடைய அனாதி தீர்மானத்துல ஃபர்ஸ்ட் தெரிந்து கொண்டவர்கள் புறஜாதியா இருக்கிற நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான். பிறகு அப்ரஹாமுக்கு பிறகு வந்துட்டவங்க தான் இஸ்ரவேல்கள், மாம்சிக இஸ்ரவேல்கள். புரிஞ்சுச்சுங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகள்? அப்ப மூத்த பிள்ளைகள் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள், அவங்க தான் இந்த திராட்சை தோட்டம். இந்த வகுப்பாரை தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பே தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திராட்சை தோட்ட மத்தியில இந்த அத்தி மரத்தை வைத்தார். அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கார். கனி கொடுக்க மறுத்தால் வெட்டி போடுன்னு சொல்லிட்டார். அப்ப கேள்வி ஏன்னாக்கா, ஏன் இந்த மாதிரி தேவன் செய்துட்டார்? புரியுதுங்களா? ஏன் தேவன் இந்த மாதிரி தேவன் செய்துட்டார்? இந்த உவமைக்கு முடிவு தான் நம்ம இதை பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம உவமை இன்னும் கொஞ்சம் டீப்ல பார்க்கலாம். திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை வைத்தார். இது நார்மல் இல்ல, இது அப்நார்மல். என்ன காரணம்னாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. ஏன் திராட்சை தோட்ட மத்தியில அத்தி மரத்தை வைத்தார்னாக்கா, அந்த அத்தி மரத்தை இந்த திராட்சை தோட்டம் கவனிக்க வேண்டும், அப்சர்வ் பண்ண வேண்டும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், அந்த அத்தி மரத்தை இந்த திராட்சை தோட்டம் கவனிக்க வேண்டும். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கைய சபை, திருச்சபை, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கு தான் வச்சிருக்காரு. பாருங்க, அந்த அத்தி மரம் வச்சாரு, 4 வருஷம் டைம் கொடுத்தாரு, கனி கொடுக்கல. இது யாரு பார்த்துருக்காரு? தோட்டக்காரர், ஓனர் கவனிக்கிறாரா? நமக்கு தேவையில்லை. அதை நல்லா கொத்தி உரம் போடுறாரு வேலைக்காரர், அதுவும் நமக்கு தேவையில்லை. காரணம், அவர்கள் அவர்களுடைய வேலையை கரெக்டா நேர்த்தியாக அவங்க செய்து கொண்டிருக்கார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த திராட்சை தோட்ட மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அத்தி மரத்தை நாம கவனிக்க வேண்டும்.
என்ன எச்சரிப்புனாக்கா, தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வெட்டி போட்டுடு. கர்த்தர் இயேசு கொஞ்சம் டைம் கேட்கிறார். அதிலும் 1 year கிரேஸ் பீரியட். ஒருவேளை கனி கொடுத்துட்டா விட்டுடலாம், கனி கொடுக்க தவறிட்டா வெட்டி விடலாம். இது நிழல். இப்போ என்ன நடந்துச்சுனாக்கா, யூத யுகத்துல அவங்க கனி கொடுக்கலன்னு அது நடந்துச்சுனாக்கா, இப்போ நமக்கு என்ன பாடம்? இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு யூத யுகத்துல என்ன நடந்துச்சுனாக்கா, அதே தான் சுவிசேஷ யுகத்துல நமக்கு நடக்கும். கனி கொடுப்பாயான்னு நம்மளை எதிர்பார்க்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. எப்படி அந்த மாம்சிக இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 4 வருஷம், தட் இஸ் ஜூயிஷ் ஏஜ். நமக்கு எத்தனை வருஷம் அது தேவனுக்கு தான் டிசைட் பண்ணிடலாம். அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்பு ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கிறோம் அதை பார்த்தாக்கா, அன்னைக்கு 1 year கர்த்தர் இயேசு நிமித்தமாக கிரேஸ் பீரியட் யூத ஜனங்களுக்கு போச்சு. அப்படியே அதே போல இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம எந்த பீரியட்ல இருக்கிறோம்னாக்கா, தேவ கிருபையில தான் இருக்கிறோம். பை த கிரேஸ் ஆஃப் காட்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய கிரியையினால நம்ம வாழ்ந்து கொண்டு இல்லை. அவங்களுக்கு 1 year கிரேஸ் பீரியட் கொடுத்தாரு, நம்ம தேவ கிருபையினால தான் இருக்கோம். இது நம்பர் 1. அன்னைக்கு கனி கொடுக்காத காரணத்தினால மரம் நிலத்தை சேர்த்து கெடுக்குதுன்னு சொல்லிட்டார் ஓனர். அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒரு நாள் சத்தியத்தை கேட்டோம். தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்துட்டு எல்லாரும் சபைக்கு எக்லீஷாக்கு வரும்போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கனி கொடுக்கலனாக்கா, அன்னைக்கு சொல்லிட்டாரு, அந்த அத்திமரம் கனி கொடுக்கறதுனால நிலத்தையும் கெடுக்குதுன்னு. அதே போல நாம் கனி கொடுக்க தவறிட்டால் நாம் மட்டும் என்னங்க டிஸ்ட்ராய் ஆகுறதில்ல, அழிவுக்கு போறதில்ல, நம்மை சார்ந்த சபை மக்களையும் கூட சேர்த்து கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடாது. மாறாக நாம் கனி கொடுக்க வேண்டும், மற்றவர்களும் கனி கொடுக்க உதவ வேண்டும். இதுதான் எக்லீஷா, இதுதான் கூடுகை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு தேவன் திராட்சை தோட்டம் மத்தியில அத்திமரத்தை வைத்தார். ஏன், என்ன காரணம்னாக்கா, அத்தி மரத்துல அந்த திராட்சை தோட்டம் அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். அப்படியே இன்னைக்கு திருச்சபை மத்தியில கனி கொடுக்காத சிலரை தேவன் சபைக்குள்ள வைத்திருக்கிறார். என்ன ஆச்சரியம், என்ன அதிர்ச்சி! கனி கொடுக்காத சில சகோதர சகோதரிகளை கனி கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில எக்லீஷால தேவன் வைத்திருக்கிறார். எதுக்கு? காரணம் என்ன பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Gospel of Matthew chapter 3 verse 10. இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? And now also the axe is laid into the root of the trees. ஏற்கனவே அந்த கோடாரி என்ன பண்ணிட்டாரு, கில்ட்ட வச்சிட்டார். எதுக்காக? Therefore every tree which bringeth not forth a good fruit is hewn down, cast into the fire. அதை கம்ப்ளீட்டா நாசனம் பண்றதுக்கு அவரு வச்சிட்டார். இது கனி கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில இதை வச்சார்னா அவங்களுக்கு இது படிப்பனையும் பாடமா இருக்கணும். காரணம், திராட்சை தோட்டம் அத்தி மரத்துக்கு ஒரு பாடமா இருக்குது. என்ன பாடம்? இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்னாக்கா, அன்னைக்கு யூத யுகத்துல போயிடலாம். அன்னைக்கு அத்தி மரத்துக்கு வைத்த டைம் பீரியட் 4 years. இன்னைக்கு நமக்கு வைத்துக்கிற டைம் பீரியடு, we are living in the grace of God, தெரியாது. I don't know. We don't know.
வாசிக்கலாம் வசனம். 1 கொரிந்தியர் 10:11. 1 கொரிந்தியர் 10:11. 1 Corinthians chapter 10 verse 11. இவைகளையெல்லாம் திஷ்டாந்தரங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எத்தனை தடவை இந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணிக்கிறோம். குறிப்பாக டைப் அண்ட் ஆன்டி டைப் எடுக்கும் போதெல்லாம் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதோடைய சீரியஸ்னஸ் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். என்ன சொல்றதுனாக்கா, இவைகள் எல்லாம் யூத யுகத்தில் அத்திமரம் என்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கு நேர்ந்தது எல்லாம் ஜிஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு அவர்கள் நிமித்தமாக எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதியிருக்கிறது. Now all these things happened in Jewish age unto them for example, and they are written for our admonition, upon whom the end of the world are come. ஒன்றும் இப்போ நம்ம நிதானமாக தியானிக்கலாம். திஷ்டாங்கம், எக்ஸாம்பிள். கிரீக் வேர்டில் என்னன்னாக்கா டூபோஸ், இங்கிலீஷில் டைப். அதாவது டைப்னா என்னன்னாக்கா டைப் ரைட்டிங். ஏன் நீங்கள் அடிச்சாக்கா அங்கே ஏன் விழும், பீன் விழுவாது. இங்கே என்ன அமுக்குறோமோ அது அங்கே வரும். அதே தான் பார்த்த சகோதர சகோதரிகளே, பை த எண்ட் ஆஃப் த ஜூயிஷ் ஏஜ், யூத யுகத்தின் முடிவில் டோட்டல் 4 years, 3 years plus 1 year கிரேஸ் பீரியட் கொடுத்துட்டாரு. கண்ணி கொடுக்கல, வெட்டிட்டார். அப்படியே நாம இருப்பது வசனத்தில் எண்ட் ஆஃப் த காஸ்பல் ஏஜ் and end of this world. End of the Jewish age is not the end of this world. End of the gospel age is the end of this world. உலகத்தின் முடிவு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இது என்னன்னாக்கா இப்போ இங்கிலீஷில் என்ன வருதுன்னாக்கா ஃபார் இட் இஸ் அட்மானிஷன் வருது, தமிழில் எச்சரிப்புன்னு வருது. இப்போ கேள்வி என்னன்னாக்கா ரொம்ப சரளமான ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ கர்த்தர் இயேசு வந்து ஊழியம் செய்துட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு இந்த எச்சரிப்பு கொடுக்கல. அதுக்கு பிறகு நிறைய பேர் இந்த சத்தியத்துக்குள் வந்தாங்க, அழைப்புக்கு வந்தாங்க, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கல. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. Now all this is happened unto the example, and it is written for our admonition, upon whom the end of the world. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்க நமக்கு எதுக்கு எச்சரிப்போ? யார் உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம்? அது கேள்வி. We are all feetless people. அப்போ feetless people, feetless saints, இவங்களுக்கு தான் எச்சரிப்பு. ஏன் இவங்களுக்கு எச்சரிப்பு? என்னங்கன்னா இது நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா? ஏன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்காத எச்சரிப்பு feetless saints கொடுக்குறாங்க? ஏன் எத்தனையோ பேர் இவ்வளோ நாள் சத்தியத்துக்குள் வந்துட்டு they would have made a calling and election sure, ஆனால் பாதங்களுக்கு மட்டும் ஏன் எச்சரிப்பு அப்படின்னு கேள்வி போட்டாக்கா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் எச்சரிப்புனாக்கா நமக்கு தான் எல்லா விதமான ஆசீர்வாதமும் கொடுத்தார். அதுக்கு தான் எச்சரிப்பா இருங்கன்றார். எல்லா தீர்க்க தரிசனங்கள் த ஃபீட்லெஸ் சயின்ஸுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இவ்வளோ அநேக ஊமைகள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டீப்பாக யாரும் தியானம் பண்ணல. ஆனால் ஃபீட்லெஸ் கடைசி காலத்தில் எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டில் நிறைய ஊமைகள் ஸ்டடி கொடுத்துருக்கிறார். நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள் வெளிப்படுத்துகிறார். The fulfillment of the prophecy வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தேவனுடைய பிள்ளைகள், அதிலும் பாதங்கங்கள் ஃபீட்லெஸ் சயின்ஸுக்கு இவ்வளோ சத்தியத்தை ஏன் கொடுத்துருக்கார் இந்த கடைசி காலத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு தான் எச்சரிப்போம். ஸோ முக்கியமான காரணம் என்னன்னாக்கா பாருங்க, இந்த லாஸ்ட்டுக்கோ ஃபஸ்ட்டுக்கோ நம்ம போயிடலாம். நம்ம இப்போ வெரி லாஸ்ட் பீரியட்ல இருக்கிறோம். வசனம் சொல்லுது
இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம், சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம். ஆனா வெரி ஃபர்ஸ்ட் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் போயிட்டாக்கா ஆதாம் ஏவாள் இவங்களை பார்க்கலாம். இவங்க ஆதாம் ஏவாள் ஏதன் தோட்டத்தில் தேவனுடைய நேர் பார்வையில் இருந்தாங்க. The God is observing directly to Adam and Eve. அவங்க எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுனாக்கா எந்த விதமான கவலைகள் அவங்களுக்கு இல்லை. ஏதன் தோட்டத்தில் சாப்பாடு பிரச்சனை இருந்துச்சா? இல்லை. இருக்கிற இடம் வீடு, இந்த உலகமே அவங்களுக்கு வீடு, எந்த கவலையும் இல்லை. முதலாம் உலகத்தில் மழை வந்துச்சா? மழை வந்துச்சுட்டாக்கா வீடு ஒழுது ஒதுங்கி நிற்கணும், மழையே இல்லை, கவலை இல்லை. குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், கவலை இல்லை. வேலை தேடணும், கவலை இல்லை. இப்படி எந்த விதமான கவலை இல்லை அந்த ஏதன் தோட்டத்தில். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு அந்த ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. எதுவரை இருந்தாங்கனாக்கா அந்த ஆதாம் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் பழம் சாப்பிட வரை எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. இது ஆதி, வெரி ஃபர்ஸ்ட். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதையும் நம்ம தியானிக்கணும். இப்போ நாம இருக்கக்கூடிய கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் எப்படி இருக்குது? இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கின்றோம். இங்க என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? இந்த ஆதி சபைய ஆதி அந்த ஏதன் தோட்டத்தை நம்ம கம்பேர் பண்ணாக்கா குவைட் ஆப்போசிட்டா இருக்குதுங்க. இந்த கடைசி காலத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் பாவத்தில் சிக்கிக்கொள்கிற ஒரு சூழல். நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? நம் உயிர் வாழ்வத பெரிய பிரச்சனை டெய்லி. அதுக்கு பணம் தேவை, வேலை தேவை, இது கூட ஃபேமிலி ப்ராப்ளம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நம்முடைய மாம்சிக பலவீனம், பாவம் செய்வதற்கு எல்லா சூழ்நிலைகள் நம்ம நடுவிலே இருக்குது. இது நடுவில் நோய், டிசீஸ், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி நமக்கு தொந்தரவு செய்கிறாங்க. நம்ம ஓன் மைண்ட் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. இதோட கூட நாம தொழுகிற சபை எல்லா பிரச்சனை தான். இது அத்தனையும் நாம கீழ்ப்படியாம போறதுக்கு அநேக வாய்ப்புகள், வழிகள் இருக்கின்றது. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆதியில எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தாரு. அந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படியாமன்னா தான் ஆதாம் ஏவாள் விழுந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நம்ம திருச்சபை பிள்ளைகளாக வந்துட்டோம். இத்தனை பிரச்சனைகள் நம்ம மத்தியில் இருக்குது. இத்தனை பிரச்சனைகளை நாம மேற்கொண்டு உண்மையாகவே நாம் கீழ்ப்படிந்தோ மாட்டால் நாம தான் உண்மையான திருச்சபை. பாருங்க, எல்லா விதத்திலும் பிரச்சனை தான். வேலையில பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, உடல் ரீதியில் பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு நிமிடம் அப்படியே கண்மூடி தேவனையும் கர்த்தர் இயேசுவை மட்டும் கவனித்து பார்த்து இந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டு நாம் ஓடி முடித்தால் நாம தான் உண்மையான திருச்சபை. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், வாசிங்க ஒரு வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள். பாத்தீங்களா? அப்போ பூமியில இருக்கிறதெல்லாம் இந்த பிரச்சனை, இவ்வளவு சொன்ன பிரச்சனை. ஆனா மேலானவைகள், நம்முடைய தலையை கொஞ்சம் தூக்கி மேல பார்த்தாக்கா அப்பா திராட்சை தோட்டக்காரர், கர்த்தர் இயேசு அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவர். 2 பேரும் நம்மளை கவனிச்சு பார்த்து கொண்டுறாங்க. என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்கனாக்கா நம்ம கிட்ட இருந்து கனியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்க. நம்மை படித்த தேவனையும் நம்ம இந்த மாபெரும் அழைப்பில் அழைத்த கர்த்தர் இயேசுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளோ பிரச்சனையில் மாட்டின்கிறோம். ஆனா இது நடுவில் அன்னைக்கு அத்தி மரம் மாம்சிக இஸ்ரவேலுக்கிட்ட கனி எதிர்பார்த்தார். 4 வருஷம் டைம் கொடுத்தார். 3 வருஷம் + 1 இயர் கிரேஸ் பீரியட்.
கொடுக்கல, வெட்டி போட்டார். இன்னைக்கு இத்தனை பிரச்சனை மத்தியிலையும் நமக்கு கிருபை கிரேஸ் கொடுத்துட்டு நம்ம கிட்ட கனி கேட்கிறார். அப்ப ஆரம்பத்துல இருந்து பார்க்கிற கனி கனி கனின்றீங்களே, என்ன அது கனி? வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட உவமை திராட்சை தோட்டத்தின் அத்திமரம். அப்ப அத்திமரம் ஃபிக் ட்ரீ மூலியமாக நமக்கு இந்த உவமையின் வழியாக ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் தேவன் வைத்திருக்கிறார். இதை நாம் இன்னும் அதிகமாக தியானித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஏற்ற வேளையில் தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் உகந்தவர்களாக கனி கொடுக்க தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.